பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடும் என்னோடு பேச போகிறார். 38ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இது எவ்வளவு கொடுமையான ஒரு நிலைமை தெரியுமா? என்னுடைய நெருங்கிய நண்பன், நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நண்பன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய ஜெபத்தினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவனை கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அவன் பேர் மோகன்ராஜ். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை மறுபடியும் சொல்லுகிற இந்த காரியமாக இருந்தால் அவனுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் அவனை சுகமாக்க வேண்டும் என்று. அவன் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், அந்த ஊர்ல அவன் அநேக மக்களுக்காக இரவு பகலும் ஓடி இருக்கிறான். ஆட்டோ ஓட்டி அநேகருக்கு அவன் நன்மைகளை செய்திருக்கிறான். இரவு பகல் மழை வெயில் என்று பார்க்காமல் ஓடி இருக்கிறான். அத்தனை குடும்பங்களுக்கு நன்மை செய்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவன் சரீரம் பாதிக்கப்பட்ட போது, சுகவீனம் அடைந்த பொழுது, அவன் தங்குவதற்கு வீடு கொடுப்பதற்கு அநேகர் மறுத்துவிட்டார் என்று என்னோடு கூட வேதனையோடு அவன் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு, என் வியாதியை கண்டு, என் போராட்டங்களை கண்டு விலகி போகிறார்கள். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. தோழன் விலகி போனா என்ன, நண்பன் விலகி போனா என்ன, உங்க சொந்தக்காரங்க, உங்க உறவுகள் உங்களோட வாதையை கண்டு, உங்கள் வியாதியை கண்டு, உங்கள் பலவீனங்களை கண்டு, உங்கள் ஏழ்மையை கண்டு, உங்கள் கஷ்டத்தை கண்டு உங்களை ஒதுக்கி வச்சா என்ன, ஓரங்கட்டினா என்ன? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஓ, எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒருவேளை இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போறீங்களா? ஒரு காலத்துல நல்லா இருந்தோம் பாஸ்டர், இன்னைக்கு நொடிச்சு போயிட்டோம், ஒரு சொந்தக்காரன் பேச மாட்டான், எல்லாரும் எங்களை பார்த்து முகம் திருப்பிட்டு போறான். நேற்று வரைக்கும் ஒரு தட்டுல சாப்பிட்ட சிநேகிதன் இன்னைக்கு என்னை பார்த்து ஓரம் கட்டிட்டு போறான். வியாதியசன் என்னை ஒதுக்குறான், ஏழ்மையானவன் என்னை ஒதுக்குறான், கார்ல போகும்போது கண்ணாடி ஏத்தி விட்டுட்டு போறான், உள்ளம் உடைஞ்சு போய் நிக்கிறேன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், யார் உங்களை விட்டு விலகி போகட்டும், யார் உங்களை கைவிடட்டும். கைவிடாத ஒரு தகப்பன், ஏற்ற நாளிலே ஏற்ற காரியம், எந்த மனிதர்கள் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். யோபுடைய வாழ்க்கையில சொந்த மனைவியை அவனை வெறுத்தார், ஆனால் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்து பெருக செய்தார். உங்களுக்கும் செய்வார். இழந்து போய் நிற்கிறீங்களா? ஒதுக்கப்பட்டு நிற்கிறீங்களா? உதாசீனப்படுத்தப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, உள்ளம் காயப்பட்டு, ஒரு காலத்தில் என் பணத்தை வாங்கினவர்கள், ஒரு காலத்தில் என் கையை கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு என்ன அசட்டை பண்றாங்கன்னு சொல்லி கதறீங்களா? கவலைப்படாதீங்க, கதறாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. எல்லாவற்றிலும் மேலானவர் என் கூட இருக்கிறார். வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், எனக்கு முன்பா இருக்கிறார், என் கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணுங்க? கவலைப்படாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. எந்த மனிதர்கள் அப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பால் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு கண்ணீரை துடைக்க போகிறார். நீங்கள் விழுந்த இடத்துல உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். அவர்களோ முறிந்து வீழ்ந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்க நிக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குதா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற பண்ண போகிறார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் என் தேவன் பேசும்படி செபிக்கிறேன். இந்த வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு போய் சேருவதாக நான் செபிக்கிறேன்ப்பா. காயம் கட்டும், கண்ணீர் தோடியும் உடைந்து கிடக்கிறவர்களை பலப்படுத்தி கூட இருந்து தலை நிமிர செய்யும். கைவிடப்பட்ட பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.